தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு சரளமாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணிய சிடி நிர்மல்குமாருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் எந்த அமைச்சரும் சிடி நிர்மல்குமார் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணது கிடையாது. அதில் ஏகப்பட்ட ஓட்டை இருக்காது. நான் பின்னால் வரேன். இதுவரைக்கும் எந்த அமைச்சர் இன்க்ளூடிங் முதலமைச்சர் இந்த அளவுக்கு தெளிவாக பேசக்கூடிய ஒரு அமைச்சரை இதுவரைக்கும் தாவேக அரசில் நான் யாரையும் பார்த்ததில்லை, ஒருத்தரும் கிடையாது. ஸோ சிடி நிர்மல்குமார் அந்த வகையில் ஸ்கோர் பண்ணியிருக்கார். ஆனால் அவருடைய வெள்ளை அறிக்கை ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்னா அது ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ இதில் ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,23,000 கோடி வந்திருக்கு. எவ்வளோ ரெவன்யூ? 1,23,000 கோடி வருமானம் வந்திருக்கு. 1,24,000 கோடி செலவு வந்திருக்கு. அப்போ 1000 கோடி டெபிசிட். அப்போ 14,000 கோடி டெபிசிட்லேருந்து 1000 கோடி டெபிசிட்டாக குறைச்சிருக்கு திமுக கவர்மெண்ட்டு. அப்போ எஃபிஷியன்சி தானே அது. எஃபிஷியன்சி என்பதை இந்த சிடி நிர்மல்குமார் திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். இவர் சொல்லக்கூடிய மேன் பவர் ஷார்ட்டேஜ்னு சொல்கிறார். அதே மேன் பவர் ஷார்ட்டேஜை வச்சு தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான பவர் டிஸ்ட்ரப்ஷன் இல்லாமல், பவர் கட் இல்லாமல். ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஏன் அது ஷார்ட்டேஜில் வரலை அப்படின்றது கொஸ்டின் மார்க். அதுக்கு எந்த ஆன்சரும் கிடையாது. 2021-26 திரு மு க ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் 2,19,200 கோடிக்கு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிறாரா? சரி, இது இல்லைன்னு சொல்லுங்கள், டிஸ்பியூட் பண்ணுங்கள், 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்கோப். இன்னொன்று ஒரு பொய்யே சொன்னார். நாங்கள் இபி பில்லு சார்ஜை ஏற்ற மாட்டோம்னு. ஆல்ரெடி வந்தவொடனே ஏற்றிட்டீங்களா? 200 யூனிட்டுக்கு. 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் 200 யூனிட்டுக்கு ஃப்ரீ. 500 யூனிட்டுக்கு மேலே போனால் 100 யூனிட்லேருந்து ₹4.77 கூட்டிட்டீங்களா? ஆல்ரெடி. இப்போ கூட்ட மாட்டேன்னு ஒரு ஓப்பனாக போய் சொல்கிறீங்க. நேற்று வெள்ளை இருக்கல. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆசிஸ் சார். தாவேக அரசு அமைந்த பிறகு கடந்த ஆட்சியில் திமுக நிர்வாகம் சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வெள்ளை அறிக்கை, முதல்ல நிதி சம்பந்தமான வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதிலே பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. இப்போ மின்சாரம் சம்பந்தமாக நேற்று வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் நிர்மல்குமார். எதுவுமே பண்ணலை, எந்த இதுவும் வாங்கலை, பணியாட்களை எடுக்கலை, ஆனாலுமே இவ்வளவு செலவாச்சு எப்படி அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லை, கடன் அளவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்கிறாரு. அதற்கு பதிலடியாக செந்தில் பாலாஜி அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறாரு. 401 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்துருக்கீங்க. சரி, 40 நாளில் தேர்வு வச்சு உடனடியாக கொடுத்தீங்களா? அது எப்படி கொடுத்தீங்க? 2,49,000 கோடி இது இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த வருஷம் நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு சொல்கிறீங்க. ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த வெள்ளை அறிக்கை குறித்து? தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு சரளமாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணிய சிடி நிர்மல்குமாருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் எந்த அமைச்சரும் சிடி நிர்மல்குமார் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணது கிடையாது. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட, சப்ஜெக்ட் நாலேஜோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஏகப்பட்ட ஓட்டை இருக்காது. நான் பின்னால் வரேன். ஆனால் ஒரு அமைச்சருக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங்கோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் நான் சிடி நிர்மல்குமாரை நான் பாராட்டுறேன். இது வரைக்கும் எந்த அமைச்சர் இன்க்ளூடிங் முதலமைச்சர் இந்த அளவுக்கு தெளிவாக பேசக்கூடிய ஒரு அமைச்சரை இதுவரைக்கும் தாவேக அரசில் நான் யாரையும் பார்த்ததில்லை, ஒருத்தரும் கிடையாது. ஸோ சிடி நிர்மல்குமார் அந்த வகையில் ஸ்கோர் பண்ணியிருக்கார். ஸோ ஆனால் அவருடைய வெள்ளை அறிக்கை ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்னா அது ஃபெயில் ஆகிருக்கு. வெள்ளை அறிக்கை ஹிஸ்டாரிக் டேட்டாவை சொல்லியிருக்கார். 2001 2026 வரைக்கும் கடந்த 25 ஆண்டுகள் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு 2 நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டு 4 நிறுவனங்களாக மாறி எப்படி இதனுடைய ரெவென்யூ, இதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர், இதனுடைய எக்ஸ்பேன்ஷன், இது எப்படி உருவானது, எப்படி வந்தது, ஏன் இவ்வளவு கடன் வந்தது என்பதை பற்றி அவருக்கு தோதான அறிக்கைகளை எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அதை நம்ம ஒரு ஹிஸ்டாரிக் டேட்டாவை தான் எடுத்துக்கணும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா எதற்காக கடன் வந்தது, ஏன் இந்த கடன், இவ்வளவு கடன் 2,47,000 கோடி. ஆமாம், 2,47,000 கோடி ஆஸ் ஆஃப் March 31, 2026 கடன். பாரோயிங் 2021-26 இந்த கடந்த 5 ஆண்டுகளில்
கிட்டத்தட்ட 87,399 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அது வந்து 2016-21, அதாவது எடப்பாடி கவர்மெண்ட்டு, ஜெயலலிதா அவர்களது கடைசி வருஷம் எடப்பாடி கவர்மெண்ட்டோடு சேர்த்து அவங்க 67,652 கோடி வாங்கினாங்க. இவங்க 87,899 கோடி கடன் வாங்கியிருக்காங்க, 399 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் 933 கோடியாக குறைஞ்சிருக்கு, ரெவன்யூக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும். அப்போ எப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுமே மேட்சாக போகுது. கிட்டத்தட்ட வந்து 1000-2000 கோடி கூட இருந்தது. இப்போ இவங்க வந்த பிறகு 933 கோடி ரூபா டெஃபிசிட் பட்ஜெட் வந்திருக்கு. இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 14,542 கோடி 2020-21 இருந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது வரவுக்கும் செலவுக்கும் இடைப்பட்ட கேப்பு 14,542 கோடியாக இருந்ததை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் 933 கோடியாக குறைச்சிருக்கு, 1000 கோடி கீழே குறைச்சிருக்கு. இப்போ 14 மடங்கு குறைச்சிருக்கு அந்த கேப்பை. அப்போ வருவாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வருவாய் இன்க்ரீஸ் ஆனதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. டேரிஃப் இன்க்ரீஸு, அப்புறம் வந்து சப்சிடி இன்க்ரீஸு, இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஸோ இதில் ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,23,000 கோடி வந்திருக்கு. எவ்வளோ ரெவன்யூ? 1,23,000 கோடி வருமானம் வந்திருக்கு, 1,24,000 கோடி செலவு வந்திருக்கு. அப்போ 1000 கோடி டெஃபிசிட். அப்போ 14,000 கோடி டெஃபிசிட்லேருந்து 1000 கோடி டெஃபிசிட்டாக குறைச்சிருக்கு திமுக கவர்மெண்ட்டு. அப்போ எஃபிஷியன்சி தானே அது. எஃபிஷியன்சி என்பதை சிடி நிர்மல்குமார் திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். அவ்வளோதான் ஒன்று. ரெண்டாவது, என்ன பீக் டிமாண்டு கெப்பாசிட்டி நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பீக் டிமாண்டு 21,307 மெகாவாட். பீக் டிமாண்டு 21,307 மெகாவாட்டு. நம்மகிட்ட என்ன இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, டைஅப் கெப்பாசிட்டி எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 47,238 மெகாவாட் இருக்குது. 47,000 மெகாவாட் வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அண்ட் டைஅப் கெப்பாசிட்டி, பவர் பர்ச்சேஸ் ஃப்ரம் வேரியஸ் ப்ரைவேட் அண்டு சென்ட்ரல் கிரிட்டு, ப்ரைவேட்டு பவர் ஜென்ரேஷன், இதில் இருந்தெல்லாம் வாங்கக்கூடிய, அப்புறம் அதர் ஸ்டேட்லேருந்து வாங்குறது, இதெல்லாம் சேர்த்து, அப்புறம் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்குறது, இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 47,000 மெகாவாட் வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. பீக் டிமாண்டு வந்து 21,307 மெகாவாட்டு. அப்போ பீக் டிமாண்டு ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகிறப்ப இதுவரை எல்லா சம்மர்லேயும் பீக் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த இன்க்ரீஸ் ஆகிறப்பெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 5 ஆண்டுகளில் இவர் சொல்லக்கூடிய மேன் பவர் ஷார்ட்டேஜ்னு சொல்கிறாரு. அதே மேன் பவர் ஷார்ட்டேஜை வச்சு தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான பவர் டிஸ்ட்ரப்ஷன் இல்லாமல், பவர் கட் இல்லாமல் 5 ஆண்டுகள் சிறப்பான நிர்வாகம் நடத்துனதுனால தான் இந்த மேனேஜ்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க. இது சேம் ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர். ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஏன் அது ஷார்ட்டேஜில் வரலை அப்படின்றது கொஸ்டின் மார்க். அதுக்கு எந்த ஆன்சரும் கிடையாது. நாங்கள் வந்து ரைடு விட்டோம், நாங்கள் வந்து மேற்பார்வை விட்டோம், 500 இடங்களில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், இதெல்லாம் அந்த இடங்களில் போய் நாங்கள் போய் கரெக்டிவ் மெஷர் எடுத்திருக்கோம். சரி, அது ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கிறத எடுத்தாகணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய செயல் தான். அப்போ இதில் ஒன்று ஸ்டேட் ஓன்டு ஜென்ரேஷன் எவ்வளவு மொத்தம், மாநிலம், அரசு இல்லைன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அது எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,495 மெகாவாட்டு. தெர்மலில் வந்து 2,965 மெகாவாட்டும், ஹைட்ரோவில் 381 மெகாவாட்டும், கேஸில் 149 மெகாவாட்டு சேர்த்து கிட்டத்தட்ட 3,495 மெகாவாட்டு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஜென்ரேட் பண்ணக்கூடிய மெகாவாட்டு. மிச்சம் இருக்குது எல்லாமே சென்ட்ரல் ஸ்டேஷன், சோலார் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பர்ச்சேஸ். இந்த எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பர்ச்சேஸ் தான் அதிகமான காஸ்ட். அது எப்போ பண்ணுறாங்க? பீக் ஹவரில் போய் வாங்குறாங்க. உடனே வேணும்னா எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கிக்குவாங்க. இந்த 2 மாதத்துக்கு வேணுமா ஷார்ட் டேர்ம் பர்ச்சேஸ் போயிடுவாங்க, 1 மாதத்துக்கு வேணுமா ஷார்ட் டேர்ம் பர்ச்சேஸ் போவாங்க. அப்போ அந்த பீக் மேனேஜ்மெண்ட்டில் நான் வந்து அவங்க தே ஹேவ் டு கோ.
பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இதில் தான் இவர் சொல்கிறாரு, நாங்கள் பீக் ஹவரில் போய் அதிக விலை கொடுத்து வாங்குறத நாங்கள் லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டு அதை வந்து 251 கோடி ரூபா சேமிக்க போகிறோம் அப்படின்னு இவர் சொல்கிறார், நிர்மல்குமார் சொல்கிறார். தட் இஸ் நாட் த கரெக்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் த இஷ்யூ. 251 கோடி சேவ் பண்ணுறது இங்கே பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த பீக் ஹவர் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ண போகிறீங்க, அங்கே தான் கொஸ்டின். இல்லை, கடந்த ஆட்சியில் வந்து அதிக எந்த வேலையுமே செய்யலை, பணிக்கு ஆழமத்தில் எந்த சாதனங்களையும் வாங்கலை, அப்படி இருந்துமே எப்படி இவ்வளவு செலவினங்கள் ஆச்சுங்கிற கேள்வியை முன்வைக்கிறார் நிர்மல்குமார். அவர் சொல்லிக்கிட்டே வந்து அவருடைய கடந்த ஆட்சியில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கலை, லைன் வாங்கலை, ஃபீடர் வாங்கலை, எதுவும் வாங்கலை, ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டை சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே வந்து அவருடைய வெள்ளை அறிக்கையில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வேறு சொல்கிறாரு. அப்போ அவருடைய பேச்சுக்கும் அவருடைய ப்ரெசன்டேஷனுக்குமே கான்ட்ராடிக்டரி இருக்குது என்பதை வந்து அவர் செந்தில் பாலாஜியே ஓப்பனாக அதை கவுண்டர் பண்ணியிருக்கார். ஸோ நான் வந்து இது என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது என்னென்ன ஏரியாவில் இவர் சொல்கிறார், அவர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ரெவென்யூ அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூவில் வருது. வர்ற ரெவென்யூவில் இவங்க என்ன ஒரு புதுசாக எந்த எடிஷனுமே பண்ணலை, புதுசாக எந்த டிரான்ஸ்ஃபார்மரும் வாங்கலை, புதுசாக இன்ஸ்டலேஷன் புது ப்ராஜெக்ட் எதுவுமே போடலை, அப்புறம் எப்படி வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. சரி, அவர் சொல்லாத ஒரு டேட்டாவை நான் கொடுக்குறேன், அவர் டிடிஆர் நிர்மல்குமார் சொல்லாத ஒரு டேட்டாவை நான் கொடுக்குறேன். என்ன டேட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி எக்ஸ்பெண்டிச்சருடைய ஹெட் என்னென்ன ரெவென்யூ ஹெட் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட் என்ன. அப்போ ரெவென்யூ எதுலேருந்து வருது, சேல் ஆஃப் பவர் சேல்லேருந்து வருது. இது வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை டு கன்சியூமர்ஸ். அடுத்து வந்து சப்சிடி சப்போர்ட், கவர்மெண்ட் சப்சிடி ஃபார் ஃப்ரீ கன்செஷன் சப்ளை ஃபார் அக்ரிகல்ச்சரு, அப்புறம் வந்து ஹட் சர்வீசஸ், அப்புறம் டிரான்ஸ்மிஷன் அண்டு வீலிங் சார்ஜஸ், ரெவென்யூ ஃப்ரம் ஓப்பன் ஆக்சஸ் அண்டு யூசேஜ் ஆஃப் கிரிட், அதிலேருந்து ஒரு ரெவென்யூ வருது. மிஸ்செலேனியஸ் ரெசிப்ட், பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட்டு, ரெக்கவரி, அப்புறம் அதர் இன்கம், இதெல்லாம் சேர்த்து தான் 4 ஹெட்டு. சேல் ஆஃப் பவர், சப்சிடி சப்போர்ட், டிரான்ஸ்மிஷன் அண்டு வீலிங் சார்ஜஸ்ஸு, அப்புறம் மிஸ்செலேனியஸ் பட்ஜெட். எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட் என்ன அப்படின்னு பார்த்தா பவர் பர்ச்சேஸ் காஸ்ட், இதுதான் மேஜர் காஸ்ட். அடுத்து எம்ப்ளாயி காஸ்ட், அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் டு ஃபினான்ஸ் சார்ஜ், வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுற சார்ஜ். கடந்த ஆட்சியில் 75,000 கோடி அதிமுக வாங்கின இதுக்கு வந்து வட்டி மட்டுமே திமுக 75,000 கோடி கட்டியிருக்காங்க. அப்போ அடுத்து வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்ஸு, அப்புறம் டிப்ரிஷியேஷன், அப்புறம் அதர் சார்ஜஸ். இதுதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட்டு. சரி, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட்டில் என்ன ரெவென்யூ ரெசிப்ட் எவ்வளோ வந்திருக்கு? 1,23,000 கோடி வருமானம் வந்திருக்கு. செலவு 1,24,000 கோடி வந்திருக்கு. 1000 கோடி டெபிசிட். இதுதான் வந்து கேப்பு. பாரோயிங் என்ன இருக்குது இந்த 5 வருஷத்தில் அப்படின்னா கிட்டத்தட்ட 87,399 கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க திமுக கவர்மெண்ட்டு. சரி, இது என்னென்ன ஹெட்டில் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சம்மரி டேபிள். அப்போ வந்து ரெவென்யூ ரெசிப்ட் 2021-22 கிட்டத்தட்ட வந்து 1,05,000 கோடி, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1,19,000 கோடி, டெபிசிட் வந்து 14,000 கோடி. ஹை டெபிசிட்டு, ஹெவி பாரோயிங்ஸ். அப்போ 2021-22 22-23 1,12,000 கோடி வருமானம், 1,20,000 கோடி செலவு, 8,000 கோடி டெபிசிட். 23-24 1,18,000 கோடி வருமானம், 1,22,000 கோடி செலவு, 4,000 கோடி டெபிசிட். அப்போ குறைச்சிக்கிட்டே வராங்க, டெபிசிட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க திமுக கவர்மெண்ட். 24-25 1,21,000 கோடி ஆகுது வருமானம், செலவு 1,24,000 கோடி ஆகுது. அப்போ 3,000 கோடி டெபிசிட். 25-26 1,23,000 கோடி, 1,24,000 கோடி, 933 கோடி ரூபா கேப். அப்போ 1,000 கோடி கீழே குறைச்சிட்டாங்க. இது வந்து இவங்களுடைய ரெவென்யூக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளேயே டெபிசிட்டு 5 வருஷம் சமரி.
அப்போ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலைன்னா எப்படி குறையும்? ஒன்று. அப்போ திமுக அரசு 5 ஆண்டுகளில் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கின்றதுக்கு இந்த டேபிளே சாட்சி. இந்த டேபிள் தான் இவர் கொடுத்துருக்காரு. யார்? இவர் வந்து ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டாரு 5 வருஷத்துக்குன்னு. நான் வருஷம் கணக்கு போட்டு கொடுத்துருக்கேன். சரி, டெபிசிட் வந்து ரெடியூஸ் என்ன 14,500 கோடியிலேருந்து 1000 கோடியாக குறைஞ்சிருக்கு. 14 டைம்ஸ் குறைச்சிருக்காங்க. ஓகே, பாரோயிங்ஸு கூடியிருக்கு. சரி, ரைட்டு. இது என்னென்ன காஸ்ட்டில் என்னென்ன காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சரில் பவர் பர்ச்சேஸ் காஸ்ட் அது கிட்டத்தட்ட, அதாவது என்ன பவர் பர்ச்சேஸ், பேமெண்ட் டு சென்ட்ரல் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன், அதுக்கு ஒரு பேமெண்ட்டு. அப்புறம் ஐபிபி, அப்புறம் ரெனியூவல் டெவலப்பர்ஸு, ரெனியூவல் சோலார் விண்டு டெவலப்பர்ஸ், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பர்ச்சேஸ். இதுதான் பேமெண்ட். இது லார்ஜ் காம்பனண்ட். கிட்டத்தட்ட 60லேருந்து 65% டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இந்த பவர் பர்ச்சேஸ் காஸ்ட் தான் அதிகம். அடுத்து எம்ப்ளாயி காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 10லேருந்து 12% எம்ப்ளாயி காஸ்ட். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஃபினான்ஸ் சார்ஜ், அது ரஃப்லி 15லேருந்து 18% எக்ஸ்பெண்டிச்சர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் காஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா வட்டியும் முதலும் கட்டுறது. ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் 2 to 3% ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ஆப்ரேஷனல் ஓவர் ஹெட்டு, அப்புறம் டிப்ரிஷியேஷன், அப்புறம் அதர் சார்ஜஸ், இதெல்லாம் இருக்குது. சரி, இதை டேட்டா நீ சிடிஆர் நிர்மல்குமார் கொடுக்காத டேட்டாவை நான் கொடுக்குறேன் இப்போ. சரியா? 2021-22 மொத்தம் எக்ஸ்பெண்டிச்சர் 1,19,000 கோடி. இதில் பவர் பர்ச்சேஸ் காஸ்ட் மட்டும் 77,000 கோடி, எம்ப்ளாயி காஸ்ட் 12,500 கோடி, இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் காஸ்ட் 21,000 கோடி, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் 5,000 கோடி, டிப்ரிசியேஷன் 3,500 கோடி, எல்லாம் சேர்த்து 1,19,000 கோடி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? அடுத்து 2022-23 77,000 கோடி, 78,500 கோடி ஆகுது பவர் பர்ச்சேஸ் காஸ்ட். அப்புறம் எம்ப்ளாயி காஸ்ட்டு 12,500 கோடியிலேருந்து 13,000 கோடி ஆகுது. ஃபினான்ஸ் காஸ்ட்டு 20,000 கோடி, 20,500 கோடி. அட்மின் காஸ்ட்டு 5,200 கோடி, அதாவது ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு 5,200 கோடி. அப்புறம் டிப்ரிசியேஷன் 2,800 கோடி. மொத்தம் 1,20,000 கோடி செலவு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன செலவு, எவ்வளோ வருமானம், எவ்வளோ செலவுன்றது சொல்லியிருக்கேன். நான் இப்போ வருமானத்தை விட 14,000 கோடி டெபிசிட்டில் ஆரம்பித்தவங்க 2020-21 1000 கோடி டெபிசிட்டாக குறைச்சிருக்காங்க திமுக கவர்மெண்ட்டு. ஸோ இதில் எது காஸ்ட் செலவழிக்கலைன்னு சொல்கிறாருல, பர்ச்சேஸ் காஸ்ட், பவர் பர்ச்சேஸ் காஸ்ட் தான் அதிகம். சரி, இதில் அதே மாதிரி 22-23 78,500 கோடி பவர் பர்ச்சேஸ் காஸ்ட்டு. மற்றதெல்லாம் சேம், மோரலில் சேம் காஸ்ட் தான். 23-24 80,000 கோடி, 24-25 81,500 கோடி பவர் பர்ச்சேஸ் காஸ்ட். 25-26 82,000 கோடி ரிவைஸ் எஸ்டிமேட். அப்போ பவர் பர்ச்சேஸ் காஸ்ட்டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 1,24,000 கோடியில் 82,000 கோடி வெளி மாநிலத்திலேருந்து வாங்குகிற பவர், சென்ட்ரல் கிரிட்லேருந்து வாங்குகிற பவர், ப்ரைவேட் பிளேயர்ஸ்லேருந்து வாங்குகிற பவர், எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்குகிற பவர், அதர் ஸ்டேட்லேருந்து வாங்குகிற பவர், இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 82,000 கோடி வருது. 60-65% காஸ்ட் அதுதான். சரி, இதில் என்ன அப்படின்னா, பவர் பர்ச்சேஸ் காஸ்ட் மெயினாக மார்க்கெட் பர்ச்சேஸ். ஒரு யூனிட்டுக்கு 17 ரூபா கொடுத்து 17 ரூபா, சில நேரங்களில் 21 ரூபா கொடுத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ பீக் அவர் டிமாண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த பவர் பர்ச்சேஸ் காஸ்ட்டு அதிகமான விலை கொடுத்து எக்ஸ்சேஞ்சில் வாங்குகிற காஸ்ட். ஸோ எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இவ்வளோ வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த யூனிட்டுக்கு பணத்தை கட்டியாச்சுன்னா பணத்தை கொடுத்துருவோம். அந்த நேரத்தில் பீக் பவரை மேனேஜ் பண்ணலாம். இது காஸ்ட்டு. ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எங்கெல்லாம் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? பவர் பர்ச்சேஸ் தான் அதிகமாக போகுது. சரி, இதில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கான காஸ்ட்டை நீங்கள் ஹெட்வைஸ் சம்மரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டு எப்படி இது கூடி இருக்குது அப்படின்னா, 2001-2002 இவர் 2001 தான் கொடுத்துருக்காரு, 25 வருஷம் டேட்டா. 2001-2002 7,800 கோடி பவர் பர்ச்சேஸ் காஸ்ட் இருந்தது. 2005-2006 12,500 கோடி ஆச்சு. அப்போ அந்த 6 வருடத்தில்
7,800 கோடி 12,500 கோடியாக மாறுது. சரி, 2005 2006 12,500 கோடியாக பவர் கன்ஃபியூஷன் காஸ்ட் வந்து 2011 வந்து 28,000 கோடியாக மாறுது. அப்போ நீங்கள் ஏன் இதெல்லாம் கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் கூடுது, டெவலப்மெண்ட்டு கூடுது. பொருளாதாரம் கூடுது, இண்டஸ்ட்ரி கூடுது, டெவலப்மெண்ட் கூடுது அப்படின்னா பவரும் கூடுது. அப்போ அந்த பவரை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த பவர் நம்ம எக்ஸிஸ்டிங் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, வெளியே இருந்து வாங்க வேண்டிய தேவை ஏற்படுது, அதை மீட் அவுட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது. ஸோ அப்போ 2010-11 28,000 கோடியாக இருந்தது. 2015-16 52,000 கோடியாக மாறுது, டபுளாக மாறுது. 2020-21 எடப்பாடி அவர்கள் விட்டு போகும்போது 68,000 கோடி ஆகுது பவர் பர்ச்சேஸ் காஸ்ட். 21-22 77,000 கோடி, 22-23 78,500 கோடி, 23-24 80,000 கோடி, 24-25 81,500 கோடி, 25-26 82,000 கோடி. ஸோ 68,000 கோடியிலிருந்து 82,000 கோடியாக பவர் பர்ச்சேஸ் காஸ்ட்டு கூடுது. இதுதான் வந்து அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர். சரி, மற்றதெல்லாம் வந்து எம்ப்ளாயி காஸ்ட்டு இதெல்லாமே ஸ்டேபிள், அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணியிருக்கு, பண்ணலைன்னு சொன்னார் அவர். சிடி நிர்மல்குமார் என்ன சொன்னார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணே இல்லை, இவங்க வந்து அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் செலவழிச்சிருக்காங்களே ஒழிய ரெவன்யூக்கு ஈக்குவலண்ட்டாக செலவழிச்சிருக்காங்க, ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட்டவே இல்லை சொன்னது சிடிஆர் நிர்மல்குமார். ஆனால் வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன சப்ஸ்டேஷன் கிரியேட் பண்ணாங்க, என்ன டிரான்ஸ்ஃபார்மர், ஃபீடரு, லைன்ஸு, ஹெச்டி லைன்ஸு, அப்புறம் வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, இது எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத கொடுத்துருக்காரு. இது டீட்டெயிலாக கொடுக்குறேன், நான் இப்போ கொடுக்குறேன் டீட்டெயிலாக என்ன கொடுக்குறேன்னு. என்ன ஹெட்வைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சர் 2001-2002 1200 டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. 2001-2002 1200 கோடிக்கு டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் வாங்கியிருக்காங்க. ஓகே, 25 வருஷத்துக்கு முன்னால். 2025-26 18,200 கோடிக்கு சப்ஸ்டேஷன் வாங்கியிருக்காங்க. ஓகே, அப்போ எவ்வளவு இன்க்ரீஸு, கிட்டத்தட்ட 17 டைம்ஸ் இன்க்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவங்க செலவழிச்சிருக்காங்க. 2005-2006 2,500 கோடி சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. 2010-11 ஜெயலலிதா அவர்கள் கவர்மெண்ட்டு, கலைஞருடைய கவர்மெண்ட் லாஸ்ட்டு, ஜெயலலிதா அவர் கவர்மெண்ட்டு 5,800 கோடிக்கு சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். 2015-16 9,500 கோடி, 22-23 16,000 கோடி, 23-24 16,800 கோடி, 24-25 17,500 கோடி, 25-26 18,000 கோடி. அப்போ இத்தனை அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் வாங்கியிருந்தா அப்போ எவ்வளோ ஆச்சு, 21-26 மட்டும் 2,19,200 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு திமுக கவர்மெண்ட் செலவழிச்சிருக்கு. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லையா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எங்கே நிர்மல்குமார் எல்லாம் மறந்துட்டார். அது 2001-2006 10,900 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சர். 2006-2011 25,200 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சர். அது யார் கவர்மெண்ட்டு? 2001-2006 2006-2011 திமுக கவர்மெண்ட்டு. 2011-2016 ஜெயலலிதா கவர்மெண்ட்டு 42,000 கோடிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்கியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் மற்றதெல்லாம் லைன்ஸு, ஹெச்டி லைன்ஸு, லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வரைக்கும். 2016-21 எடப்பாடி கவர்மெண்ட்டில் 63,500 கோடிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. 2021-26 திரு மு.க. ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் 2,19,200 கோடிக்கு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிறாரா? சரி, இது இல்லைன்னு சொல்லுங்கள், டிஸ்பியூட் பண்ணுங்கள். அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க உருவாகியிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நான் அதுக்கான டீட்டெயிலை கொடுக்குறேன். டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன், ஃபீடரு, எல்டி அண்ட் ஹெச்டி லைனு, அடுத்தது ஹை டென்ஷன் லைன்ஸு, அப்புறம் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ரூரல் அண்ட் அர்பன்,
அப்போ எல்லாம் சேர்த்து டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளவுக்கு பண்ணியிருக்காங்க, 2025-26 மட்டும் 47,700 கோடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் 5 வருஷம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,00,000 எவ்வளோ ஆச்சு, 2,19,000 கோடி பண்ணியிருக்கு 5 வருஷத்தில். கடந்த எடப்பாடி கவர்மெண்ட்டில் 63,000 கோடிக்கு பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை திமுக கவர்மெண்ட் வந்து எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 2,19,200 கோடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி புருடா விட்டுட்டு இருக்கீங்களே சிடிஆர் நிர்மல்குமார் சார். அப்போ இது பொய் இல்லையா? பொய்யான அறிக்கை சொல்லலாமா? சரி விடுங்க, உங்கள் வெள்ளை அறிக்கை வந்து லொல்லை அறிக்கையாக மாறிடுச்சு. ஓகே. அப்போ 2001-2006 மாடஸ்ட் ஸ்பெண்டு, ஃபோக்கஸ் ஆன் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன். அப்போ 2006-2011 ஜம்ப் டியூ டு சென்ட்ரல் ஸ்கீம். சென்ட்ரல் ஸ்கீம்னால் அதிகமான இது. 2011-16 ஸ்ட்ராங் க்ரோத் வித்து டிடியு ஜிஜேஒய் அண்ட் ரெனியூவல் இன்டகிரேஷன். 2016 டிரான்ஸ்மிஷன் பேக் போன் அப்கிரேட் ஃபார் சோலார் அண்ட் விண்டு. 2016-21 தான் டிரான்ஸ்மிஷன் அப்கிரேடு, சோலாரை விண்டையும் டிரான்ஸ்மிஷன் அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஃபீடரு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி மெயின் கிரிட்டை கொண்டாந்து கனெக்ட் பண்ணுறாங்க. 2020-21 சார்ஃப் எஸ்கலேஷன் நியர்லி 3.5 times higher than 2016-21, reflecting 49,500 crore ஒயிட் பேப்பர் பிளானோட சேர்த்து. அப்போ இதில் என்னன்னா 20 times இன்க்ரீஸ். அப்போ இந்த உண்மையை ஒட்டுமொத்தமாக மறைச்சிருக்காரு திரு சிடிஆர் நிர்மல்குமார். ஓகே. அவர் இதில் ஒரே ஒரு பாலிசி அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு சொல்கிறது ஒன்று தான் ஒரு பாசிட்டிவ் ஸ்கோப். 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்கோப். இன்னொன்று ஒரு பொய்யே சொன்னார், நாங்கள் வந்து இபி பில்லு சார்ஜை ஏற்ற மாட்டோம்னு. ஆல்ரெடி வந்தவொடனே ஏற்றிட்டீங்களா 200 யூனிட்டுக்கு, 200 யூனிட்டு கொடுக்குறேன்னு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணி 500 யூனிட் ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணி 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் 200 யூனிட்டுக்கு ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேலே போனால் 100 யூனிட்லேருந்து ₹4.77 கூட்டிட்டீங்களா ஆல்ரெடி. அப்புறம் என்ன புதுசாக கூட்ட மாட்டேன்னு போய் சொல்கிறீங்க? ஏற்கனவே கூட்டிட்டீங்க சார். நீங்கள் இப்போ கூட்ட மாட்டேன்னு ஒரு ஓப்பனாக போய் சொல்கிறீங்க நேற்று வெள்ளை அறிக்கையில். அப்போ இன்றைக்கே 3 மடங்கு 3.5 மடங்கு மேலே இபி பில்லு கூடிருச்சு மக்களுக்கு. இப்போ இன்றைக்கி வந்து ஓப்பனாக போய் சொல்கிறீங்க, இது எப்படி ஏற்றுக்கிறது? ஓகே ரைட். சரி, இவர் இதில் விஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா, வேலைவாய்ப்பு 20,000 பேர் கொடுக்குறேன்றாரு, லஞ்சம் கிடையாது, டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் ஓப்பன் பாலிசி, வரவேற்கத்தக்க அம்சம், லஞ்சம் கிடையாது, வரவேற்கத்தக்க அம்சம், 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறேன்றாரு. ஆனால் பட்ஜெட் என்ன தெரியுமா? 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணுன்னா ஆல்ரெடி எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, எம்ப்ளாயி காஸ்ட்டு கிட்டத்தட்ட 2025-26 13,800 கோடி எம்ப்ளாயி காஸ்ட். ஓகே, எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 எம்ப்ளாயி இருக்காங்க. டான்ஜெட்கவும் டிரான்ஸ்கோலையும் சேர்த்து 80,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. எம்ப்ளாயி காஸ்ட் எவ்வளவு? இந்த 80,000 எம்ப்ளாயிக்கு 13,800 கோடி, சேலரி, பென்ஷன், அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து. இப்போ ஆவரேஜ் ஆனுவல் காஸ்ட் பெர் எம்ப்ளாயின்னு எடுத்திங்கன்னா இந்த 13,800 கோடி டிவைடட் பை 80,000 மேன் பவர் அப்படின்னு போட்டால் ஒரு வருஷத்துக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு 17,25,000 ரூபா வந்து காஸ்ட் ஆகுது. ஒரு பர்சனுக்கு 17,25,000 ரூபா காஸ்ட் ஆகுது. சரி, இதில் இப்போ 20,000 பேர் புது அப்பாயின்மெண்ட் போடுறாங்க அப்படின்னு அந்த கணக்கில் வச்சா கிட்டத்தட்ட 3,450 கோடி கொடுக்கணும். நீங்கள் பட்ஜெட் அலாட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 500 கோடியோ 700 கோடியோ கொடுத்துருக்கீங்க. ஓகே, 3,450 கோடி கொடுத்தா தான் அது ஃபுல் அப்பாயின்மெண்ட்டு. நீங்கள் அலாட் பண்ணியிருக்க பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு தான் கொடுக்க முடியும். ரொம்ப குறைஞ்ச சேலரியில் தான் நீங்கள் அப்பாயின் பண்ண முடியும். அப்போ 3,450 கோடி ரூபா எக்ஸ்டர்னலாக நீங்கள் அலாட் பண்ணாமல் இந்த 20,000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது வந்து கண் துடைப்பு வேலையாக தான் போய் முடியும். எப்படி பண்ண போகிறான்னு பார்ப்போம். ஓகே, சரி ரைட்டு. இந்த மேன் பவர் இல்லாமல் தான் 5 ஆண்டுகளில்
அன்இன்டரப்டட் பவர் சப்ளை கொடுத்துருக்கு திமுக கவர்மெண்ட். இந்த ப்ராப்ளம் இல்லாமல் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது உங்களுடைய டெஃபிசிட், கவர்னன்ஸ் டெஃபிசிட், ஆட்சி முறை நிர்வாக கோளாறு. இதை வந்து உணர்ந்துக்கணும். சரி, ரைட்டு. ஃப்யூச்சரை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான். இவங்க வந்து கிட்டத்தட்ட 49,000 கோடிக்கு நாங்கள் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், பண்ணி இதெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ண போகிறோம்னு கடன் வாங்கி லோன் வாங்கி நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணினால் இதிலிருந்து வெளியே வர முடியும், என்ன பண்ணணும்? இப்போ எங்கே ஓட்ட பவர் பர்ச்சேஸ் காஸ்ட்டு தான் 60% 65% 70% ஒட்டுமொத்த எக்ஸ்பெண்டிச்சரில் அதிகமாக போகுது. அப்போ அதை எப்படி ப்ளக் பண்ணுறதுக்கு என்ன விசன் வச்சுருக்கீங்க, என்ன திட்டம் போட்டிருக்கீங்க? ஒரு மேஜர் ஸ்கீமை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்து அந்த ஸ்கீமை நீங்கள் உங்கள் வெள்ளை அறிக்கையில் இரட்டிடிப்பு பண்ணியிருக்கீங்க, சொல்லாமே விட்டுருக்கீங்க, அதை பற்றியே பேசாமல் விட்டுருக்கீங்க, அதை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருக்கீங்க. ஒரு விஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஒர்க்கை நடத்தியிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அந்த ஒர்க்கை எதை விட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் வந்து அதுக்கு முன்னால் எதை விட்டுருக்காங்கன்றதை சொல்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேங்க. நீங்கள் கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவங்க சப்ஸ்டேஷன் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அடிஷ்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி, சபர்பன் நெட்வொர்க்கு, அக்ரிகல்ச்சர் ஃபீடர் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஸ்மார்ட் மீட்ரு, லாஸ் ரிடக்ஷன் ஸ்கீமு, அப்புறம் க்ரீன் எனர்ஜி எவாக்குவேஷன் ஸ்கீமு, காரிடாரு, சோலார் அண்ட் விண்டு, டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். அப்புறம் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அடிஷன், இதெல்லாம் வந்து ஓகே. ஏற்கனவே 2021-26 நார்த் சென்னை ஸ்டேஜ் 3 800 மெகாவாட்டு ஓடிட்டுருக்கு. உடன்குடி ஸ்டேஜ் 1 யூனிட் 1 and 2 அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் கமிஷன் ஃபேஸு 1320 கோடி ஓடிட்டுருக்கு. சோலார் ப்ராஜெக்ட்டு ஏகப்பட்ட மெகாவாட்டு. ஓகே, அதே மாதிரி விண்டு மெகாவாட்டு இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் எவ்வளோ இருக்குது? 2021-22 ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷன் 340 மில்லியன் யூனிட். பீக் டெய்லி கன்சம்ஷன் வந்து 375 மில்லியன் யூனிட். பை 25-26, அதாவது 375 மில்லியன் யூனிட்டாக இருந்தது, 25-26 450 மில்லியன் யூனிட்டை சம்மரில் பீக்காக போகுது. 420 450 மில்லியன் யூனிட்டு. பீக் டிமாண்ட் வந்து 21,000 கோடியை கிராஸ் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட பீக் டிமாண்ட் வந்து 4000 மெகாவாட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ டெய்லி எனர்ஜி ரிக்யர்மெண்ட்டு இன்க்ரீஸ் வந்து அப்ராக்சிமேட் என்ன ஆகுது அப்படின்னா 80-100 மில்லியன் யூனிட் பெர் டே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சரி. இப்போ என்ன தமிழ்நாடு வந்து நம்ம ஓன் ஜென்ரேஷன் என்னென்ன பண்ணியிருக்கோம், அப்புறம் ஸ்டேட் ஓன்டு ஜென்ரேஷன் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ பண்ணிடுறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி தெர்மல்லேருந்து ஒரு 5500 மெகாவாட்டு, ஹைட்ரோவிலேருந்து 2200 மெகாவாட்டு, கேஸ் 500 மெகாவாட்டு, ரெனியூவபிள்லேருந்து 100-200 மெகாவாட்டு. இது வந்து ஸ்டேட் ஓன் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி. அப்போ கிட்டத்தட்ட 8000-9000 மெகாவாட்டு தான் நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. பீக் டிமாண்ட் எவ்வளவு? 21,000 மெகாவாட்டு. அப்போ மிச்சம் எல்லாம் வந்து வெளியே இருந்தால் வாங்குகிறோம். நம்ம 9000 மெகாவாட்டு தான் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம், வெளியே இருந்தால் வாங்குகிறோம். அப்போ வெளியிருந்து வாங்குகிற காம்பனண்ட்டு தான் அதிகமான செலவுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இப்போ லாங் டேர்ம் பிளானில் என்ன பண்ணணும், இந்த சிடி நிர்மல்குமார் எதை கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னா, தெர்மல் ஸ்டேட்டு ப்ரைவேட்டு ரெண்டு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5000 மெகாவாட் கூட அடிஷன் கொண்டாடணும். நியூக்ளியர் வந்து ஒரு 2000-4000 மெகாவாட் நியூக்ளியர் மெகாவாட்டை கொண்டாடணும். ஓகே, அடுத்து வந்து சோலார் 10,000-15,000 மெகாவாட் சோலார் இன்க்ரீஸ் பண்ணணும். சோலாரை தமிழ்நாட்டில் 10,000-15,000 மெகாவாட் அடிஷனல் சோலார் கொண்டாடணும். ஆஃப்ஷோர் விண்டு 5000 மெகாவாட் ப்ளஸ் கொண்டாடணும். பம்ப்டு ஸ்டோரேஜ் இங்கே தான் மெயினான பாயிண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 14,500 மெகாவாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பிளான் போட்டு அது பல்வேறு ஸ்டேஜில் இருக்குது. இதை வந்து முதல்ல செயல்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் பேட்ரி ஸ்டோரேஜ் 2000 மெகாவாட்டு பேட்ரி ஸ்டோரேஜ். அப்போ இதை செஞ்சால் இதை அவங்க வந்து செய்தால் உண்மையிலே வந்து ஒரு தமிழ்நாடு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக 2040 உருவாகும்.
2039 ஒரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணலாம். 2040 கடன் இல்லாத இபி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கலாம். அப்போ இதை எப்படி செய்கிறது? இப்போ தெர்மல் பிபிபி மாடலில் 5000 மெகாவாட்டை கொண்டாடலாம். க்ளீன் கோல் இருக்குது, க்ளீன் கோல் டெக்னாலஜியை கொண்டாடலாம். அதில் ஊழலை தடுக்கலாம். ஹை கலோரிஃபிக் வேல்யூ கோலை உள்ளே கொண்டாடலாம். பிபிபி மாடலை பிளான் செட் பண்ண சொல்லலாம். 5000 மெகாவாட் கொண்டாடலாம். சோலாரு ஏற்கனவே இருந்த லஞ்ச லாவணியெல்லாம் ஒழிச்சிட்டு 15000 மெகாவாட்டு சோலார் போடுறதுக்கு என்டர்பிரனர்ஸுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம். 2 சரியா? அதே மாதிரி விண்டு, ஆஃப்ஷோர் விண்டு, ஆன்ஷோர் விண்டு, அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். சரி, நியூக்ளியர் ஆல்ரெடி கூடங்குளத்தில் 6000 மெகாவாட்டு வரணும். 2000 மெகாவாட் வருது. இன்னும் 4000 மெகாவாட் நம்மளுக்கு கிடைக்கிற அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி அதில் மேக்ஸிமம் போர்ஷன் நம்ம எடுக்கணும். 2000 இன்னும் ஒரு 4000 மெகாவாட்டை நம்ம கொண்டாடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அது அடுத்தது. சரி, இந்த பம்ப்டு ஸ்டோரேஜ் இதுதான் மேஜர் ஃபோக்கஸ். இதை ஒட்டுமொத்தமாக நிர்மல்குமார் மறைச்சிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய லாங் டேர்ம் பிளானே அதுதான். இது ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளான். இதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 ப்ராஜெக்ட்டு சாங்ஷனிங் லெவலில் இருக்குது. இதில் 2 ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி 2018 எடப்பாடி கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் குண்டா பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட். இது பிப்ரவரி 2018 ஆரம்பித்த ப்ராஜெக்ட். பம்ப்டு ஸ்டோரேஜ்னால் என்னென்னு தெரியுமா? முதல்ல பம்ப்டு ஸ்டோரேஜ்னால் கீழேருந்து மேலே ஒரு அப்பர் ரிசர்வாயர், கீழே லோயர் ரிசர்வாயர். லோயர் ரிசர்வாயர்லேருந்து தண்ணியை மேலே ஏற்றிடுறது. எப்போ ஏற்றுறது? சோலாரு விண்டு எக்ஸஸாக இருக்கப்ப. சோலாரும் விண்டும் நம்மளுக்கு எக்ஸஸாக வருது. 3000 மெகாவாட்டுக்கு மேலே எக்ஸஸாக கிடைக்குது. அந்த விண்டையும் சோலாரையும் யூஸ் பண்ணி இந்த எங்கெல்லாம் பம்ப்டு ஸ்டோரேஜ் இருக்கோ வாட்டரை மேலே ஏற்றிடணும். பீக் ஹவரில் நைட்டில் பீக் ஹவரில் அதனுடைய ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் மூலமாக, ஹைட்ரோ பிளான்ட் மூலமாக நீங்கள் பவர் ஜென்ரேட் பண்ணி பீக் ஹவரை மேனேஜ் பண்ணணும். இதுதான் அதனுடைய அடிப்படை ஒர்க்கிங் மாடல். ஸோ இந்த மாடலில் பிப்ரவரி 2018 எடப்பாடி கவர்மெண்ட்டு ஒரு இதை ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மே 2021 12% ஒர்க்கு முடிச்சிருக்காங்க அவங்க. ஆனால் அது எப்போ கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு 83.50% ஒர்க்கை முடிச்சாச்சு. இப்போ கமிஷனிங் ஸ்டேஜில் இருக்குது. இது ஷெட்யூல்டு ஃபார் கமிஷன். இந்த வருஷத்தில் கமிஷன் ஆகணும். மேபி இந்த குண்டா பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டு 125 மெகாவாட்டு 125 மெகாவாட்டு. இதனுடைய காஸ்ட் 3523 கோடி ரூபா. அப்ரூவல் ஆயிடுச்சு. கமிஷனிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ப்ராஜெக்ட் இது நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் அப்பர் ரிசர்வாயர் போற்றி கண்டுன்னு ஒரு இடம். லோயர் ரிசர்வாயர் அவலாஞ்சி எமரால்டு அப்படின்ற பேர். ஸோ இது ஆப்ரேஷனுக்கு இந்த வருஷம் ஆப்ரேஷனுக்கு வந்துச்சுன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல். இது திமுக அரசு கிரியேட் பண்ண மாடல். அது மட்டும் இல்லை, கடம்பாறை பவர் ஹவுஸ் கோயம்புத்தூரில் 400 மெகாவாட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. 2 ப்ராஜெக்டை இந்த பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கமிஷன் பண்ணியிருக்காங்க திமுக கவர்மெண்ட்டு. அதை தாண்டி கிட்டத்தட்ட 15 ப்ராஜெக்ட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 15 ப்ராஜெக்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கு. இந்த 15 ப்ராஜெக்டினுடைய காஸ்ட் 71,900 கோடி. 71,900 கோடி, 14,500 மெகாவாட். இது வெவ்வேறு ஸ்டேஜில் இருக்குது. அப்பர் பவானி நீலகிரிஸில் கிட்டத்தட்ட ஒரு அது அலாட்டட் டு NTECL ஃபார் எக்ஸிக்யூஷன் அண்டர் ஜாயின்ட் வெஞ்சர். டிபிஆர் ப்ரிப்பரேஷனில் இருக்குது. அடுத்து வெள்ளிமலை கன்னியாகுமரியில் அது பிபிபி மாடல். அது ப்ரக்ரஸ். அடுத்து ஆலியார் கோயம்புத்தூர், அதில் கிட்டத்தட்ட 175 மெகாவாட்டு. பேஸ்ட் ஆன் ரிவைஸ்டு அனாலிசிஸ் த கெப்பாசிட்டி ப்ரொபோஸ்ட் இஸ் ரிவைஸ்ட் டு 1800 மெகாவாட்டாக போகிறது. அடுத்து சிலகாலா ஸ்டேஜ் 1 நீலகிரிஸ், அங்கே 250 மெகாவாட்டு ப்ராஜெக்ட் டிபிஆர் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. சாண்டி நல்லா நீலகிரிஸ்,
இது வந்து 4 300 மெகாவாட் ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட ப்ரிப்பரேஷன் நெசசரி டாக்குமெண்ட்டு பிபிபி மோடில். இதே மாதிரி சிறுகூர் நீலகிரிஸ், மணலார் தேனி, கொடையார் கன்னியாகுமரி, பாலாறு புறந்தலார் திண்டுக்கல், மஞ்சளார் தேனி, சிலகலா ஸ்டேஜ் 2 நீலகிரிஸ், சாட்டார் கன்னியாகுமரி, காரியார் திருநெல்வேலி, மேட்டூர் சேலம், ஆத்தூர் திண்டுக்கல் எல்லாம் சேர்த்து ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி முடிஞ்சு டிபிஆர் ஸ்டேஜில் பிபிபி மோடில் ரெடியாக இருக்குது. 15 ப்ராஜெக்ட் 71,900 கோடி இருக்குது. இதை பண்ணினால் 14,500 மெகாவாட்டு பம்ப்டு ஸ்டோரேஜில் தமிழ்நாட்டில் இருந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து 30 to 40% ஆஃப் த பவர் பர்ச்சேஸ் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணிடும். 30 to 40% பவர் பர்ச்சேஸ் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணால் கடன் அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். சீக்கிரம் கடன் அடைக்கலாம், ஒன்று எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணலாம், அதனுடைய மின்சாரத்துறையை லாபத்தில் இயக்கலாம். அப்போ இந்த இதை வந்து வெள்ளை அறிக்கையில் ஏன் சொல்லலை சிடிஆர் நிர்மல்குமார்? நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை சொல்லலை, ரைட்டு, ஓகே, உங்களுக்கு 1008 பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்கும். இது திமுக அரசு செய்த லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், லாங் டேர்ம் விஷன். இதை நீங்கள் வந்து கைவிடாமல் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதுக்குரிய ரெவன்யூ, இதுக்குரிய லோனை நீங்கள் வந்து மல்டிலேட்டரல் ஏஜென்சியில், டெவலப்மெண்ட் பேங்க்ஸில் 3 to 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு, ஏற்கனவே 12-13% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கின பவர் பர்ச்சேஸ் பிபிசியில் வாங்கின லோன்ஸ் எல்லாம் வந்து 9% கொண்டாந்துருக்கு திமுக கவர்மெண்ட்டு. நீங்கள் வந்து உங்களுடைய எஃபிஷியன்ட் திறமையில், உங்கள் இண்டஸ்ட்ரி மினிஸ்டருடைய திறமையில், உங்கள் சீஃப் மினிஸ்டருடைய செல்வாக்கில் டெவலப்மெண்ட் பேங்க்கில் ஒரு 3% 4%க்கு வாங்கி இந்த ப்ராஜெக்டெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக 2031 50%க்கு மேலே நம்ம வந்து இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டை லாபத்தில் இயங்குவதற்கான வேலையை பண்ணலாம். பை 2040 தமிழ்நாடு ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரி, இவி, ஹைட்ரஜன் எனர்ஜி, ஹைட்ரஜன் ஸ்டோரேஜு, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸு, அடுத்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அடுத்து இண்டஸ்ட்ரி 5.0, இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு இந்த அடித்தளம் தேவை. இதை ஃபோக்கஸ் பண்ணி தாவேக அரசு, திரு விஜய் அரசு, ஜோசப் விஜய் அரசு இதை செய்யணும். சிடி நிர்மல்குமார் இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இதை ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சால் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாடல் வரும். அதை விட்டுட்டு திமுக அரசு அதை செய்யலை, திமுக அரசு இதை செய்யலைன்னு பொய்யான விஷயங்களை சொல்லிட்டு ஏமாத்துறதை விட்டுட்டு எது ஆக்கப்பூர்வமான விஷயமோ அதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். நிறைய முக்கியமான தகவல்களை கொடுத்துருக்கீங்க. அதாவது எதனால் பவர் ஷார்ட்டேஜ் ஆகுது, சும்மா அரசியல் குறைகளை மட்டுமே சொல்லாமல் அவங்கள போல் கடன்களை வாங்கி நீங்களும் கடன்களை அதிகரிக்காமல் அதற்குண்டான தீர்வு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தகவல்களை சொல்லியிருக்கீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, தேங்க்யூ.